சிஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு பிசாசோட தந்திரங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். பிசாசு எப்படியெல்லாம் நம்மளை சோதிப்பான், எப்படியெல்லாம் நம்மளை வஞ்சிப்பான், எப்படியெல்லாம் நம்மளுக்கு சோதனையை கொடுப்பான் அப்படின்றத வேத வசனங்களோட நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமென். ஆமென். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இதற்கு முந்தின வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துனுடைய சன்னிதானத்திலும் மன்னித்திருக்கிறேன். ஏன்னா சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன்னா அப்படி நான் மன்னிச்சேன்னு அர்த்தம். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ சோதனைக்காரனை பத்தி இங்க என்ன சொல்லியிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பிசாசை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவனை சோதனைக்காரனும் பொல்லாங்கன்னும் பொய்க்கு பிதானும் வஞ்சிக்கிற ஆவியனும் கொலை பாதகனும் தந்திரக்காரனும் சொல்லிடுது. அவன் நம்மள தந்திரமா தான் என்ன பண்ணுவான், நம்மளை வஞ்சித்து பாவத்துல விளை வைக்கிறவனா இருக்கிறான்றத நம்ம பார்க்கறோம். நம்ம பாவம் செஞ்சு தேவனை விட்டு பிரிக்கிறது தான் அவனோட பிரதான வேலையா இருக்குது இல்லையா. அவன் எப்படிலாம் நம்மளை வஞ்சிக்கிறான், இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, இல்ல யாரெல்லாம் அவனோட வஞ்சனையை ஜெயித்தாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவும் பிசாசினால் சோதிக்கப்பட்டிருக்கிறார். அதை எப்படி அவர் ஜெயித்தாருன்றத பார்க்கலாம். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா யார் அதிகமா சோதிக்கப்பட்டது அப்படின்னு எழுதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ தான் பிசாசு அதிகமா சோதிச்சிருக்கான். அதை தான் நம்ம முதல்ல ஆராய்ந்து பார்க்கலாம். அப்புறம் வேற யாரெல்லாம் சோதிச்சான், அதுல இருந்து நம்ம எப்படி தப்பித்துக் கொள்கிறது அப்படின்றத இன்னைக்கு வேத படிப்புல ஆராய்ந்து பார்க்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். ஆமென். இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு யாரால வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டாரு? ஆவியானவரால தான் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டாருன்றதை நம்ம பாக்குறோம். பிசாசு சோதிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே தேவனுகிட்ட அனுமதி கேட்கறத நம்ம பாக்குறோம். அநேக வசனங்கள் அப்படி எழுதி இருக்கு இல்லையா. பேதுருவை சோதிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்துல அனுமதி கேட்டதை பார்த்தோம். யோபுவை சோதிக்கிறதுக்கு முன்னாடியும் கர்த்தரிடத்துல அனுமதி கேட்கறத நம்ம பாக்குறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை வேலி அடைத்து காத்திருக்கிறார். அப்போ சோதனைக்காரன் நம்மளை தொடணும்னா கர்த்தரிடத்துல அனுமதி தான் கேட்கணும். நம்மளோட திராணிக்கு மேல அவர் சோதனைக்கவும் விட மாட்டாரு. அதுக்கு தப்பித்து போகிறதுக்கான வழியும் அவர் உண்டாக்கி இருக்கிறாருன்னு சொல்லி எழுதிருக்கு. ஏசப்பா 40 நாள் பசியில இருக்கிறார் இல்லையா, உபவாசம் இருக்கிறாரு. அப்போ அந்த சாப்பாடு தான் இன்னைக்கு அநேகருக்கு சோதனையா இருக்கு. நம்ம பாவத்துல விழுகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த சாப்பாட்டு இச்சை தான். ஏவாளுக்கும் அதே சாப்பாடு தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் அதே அந்த சாப்பாடுல தான் பிசாசு முதல் முறையா சோதிக்கிறான் இல்லையா. அவரு உபவாசம் இருந்துட்டு வரும்போது அவனுக்கு என்ன சொல்லி வேதம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, சோதனைக்காரன், பிசாசுக்கு அங்க பேர் என்ன எழுதியிருக்கு, சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுங்களை என்ன பண்ணுங்க, அப்பமாக்கி சாப்பிடுங்க. அவர் பசியில இருக்கிறாருன்னு தெரிஞ்சு சாப்பாடை தான் முதல்ல என்ன பண்றான், சோதனையா வைக்கிறான். இப்ப கர்த்தர் சொல்ற வசனத்தை பாருங்க, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் கிடையாது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்னு சொல்லி எழுதி இருக்கிறது அப்படின்னு. அப்போ வேத வசனங்களை கொண்டுதான் என்ன பண்ணாரு, பிசாசு ஜெயித்தாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு,
உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். ஆமென். அந்த சோதனையில இருந்து ஜெயிச்ச உடனே பிசாசு என்ன பண்றான், பரிசுத்த நகரத்துக்கு அவரை கொண்டு போய் தேவாலயத்தின் மேல நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனானா மேல இருந்து தாழ குதியும், உமது பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் உம்மை ஏந்தி கொள்வார் என்று எழுதி இருக்குது வேதத்துல அப்படின்னு சொல்லி அதே வேத வசனத்தை கொண்டு திரும்பவும் என்ன பண்றான், கர்த்தரை சோதிக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு, இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராத இருப்பாயாக என்றும் எழுதியிருக்குதே. அதனால இன்னைக்கு நம்ம அநேகர் நம்மளை சோதிக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு தேவ வசனத்தை எடுத்துட்டு வரவங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. பிசாசும் தேவனுடைய வசனத்தை பயன்படுத்தும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு, அதனால கையில வேதத்தை வைத்திருக்கிறவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்றாங்க, அதனால அவங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்குன்றத நம்ம நினைக்க கூடாது. அவங்கள சோதி தெரிஞ்சு பார்க்கணும். மரம் நல்லதென்றால் கனிகளும் நல்லதென்று எழுதியிருக்குது அல்லவா? அப்போ மரம்னா நம்முடைய கர்த்தர் நல்லவர்னா அவருடைய பிள்ளைகளும் அதே போல கனிகளை தருகிறவர்களா இருப்பாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்கள சோதித்து பார்க்கணும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆமென். ஆமென். மூன்றாவதா என்ன பண்றான், பிசாசு அவரை மிகவும் உயர்ந்தமான ஒரு மலையின் மேல நிறுத்தி உலகத்துல இருக்கிற சகல ராஜ்யத்தின் மகிமையும் இந்த உலகத்துல இருக்கிற சிற்றின்பங்களையும் என்ன பண்றான், அவருக்கு காண்பித்து, நீங்க ஏன் சிலுவையில போய் பாடுபட்டு இவ்வளவு காரியங்களை செஞ்சு நீங்க ஜெயிக்கணும், நீ சாஸ்திராந்தமா என் காலில் விழுந்துருங்க, இதை எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு கர்த்தர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி அதே வசனத்தினாலதான் ஜெயித்தார். அப்போ சாத்தானை எதனால ஆண்டவர் நம்முடைய கர்த்தர் ஜெயித்தார்னு பாத்தீங்கன்னா தேவ வசனங்களை கொண்டுதான் ஜெயித்தார்னு சொல்லி, அதனாலதான் தேவனுடைய வசனத்தை ஆவியின் பட்டயம் சொல்லி எழுதியிருக்குது. சரி, இது மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவ சோதிச்சாராம் பிசாசு? அவரை சும்மாவே விடல. வாசிக்கலாம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். ஆமென். ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம், பிசாசு அப்பதான் சோதிச்சான், அதுக்கப்புறம் ஏசப்பாவை விட்டுட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அவர் மரண பரிந்து, சிலுவையின் மரண பரிந்து வரைக்கும் என்ன பண்ணா, சோதிச்சுதான் இருந்தான். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். திரும்பி என்ன பண்றான், வந்து சோதிக்கிறான். எப்படிலாம் சோதிச்சான்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய பிள்ளைகளை கொண்டு என்ன பண்றான், அவர்கள் மூலமா, இந்த பரிசேயர் சதிசேயர் மூலமாவும் இந்த ஜனங்கள் மூலமாவும் என்ன பண்றான், ஏசப்பாவை தொடர்ந்து சோதிச்சு கொண்டுதான் இருந்தான். அது எப்படிலாம் சோதிச்சான், கர்த்தர் எப்படிலாம் நம்முடைய வார்த்தையினால ஞானமா வென்றாருன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். ஆமென். ஆமென். அவர்கள் சமயம் பார்த்து, பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அலைகிறான் இல்லையா? கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று சமயம் பார்த்து கொண்டிருக்கோம். அதே போலதான் அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்களாம், அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுத்து கொலை செய்யும்படி அவரை பேச்சுல எதனா குற்றம் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு வகை தேடுறான். இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிசாசா தான் இருப்பான். அந்த வசனங்களையும் நம்ம பார்க்கலாம். தங்களை உண்மை உள்ளவர்கள போல காண்பிக்கிற மாதிரி வேவுக்காரன் என்ன பண்றாங்க, அவரிடத்துல அனுப்பி சில கேள்விகளை கேட்கலாம். அந்த கேள்விகளை கேட்கும் போது அவரோட அந்த வார்த்தையினாலே என்ன பண்ணலாம், அவரை தந்திரமா பிரிச்சு கொலை செய்யறதுக்கும் ஆலோசனை சங்கத்துக்கும் கொண்டு போயிடலாம் அப்படின்ற அந்த கெட்ட எண்ணத்துல இந்த கேள்வியை கேட்கிறாங்க. வாசிக்கலாம், லூக்கா 20ஆம் அதிகாரம் 22-25 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார்.
அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ஆமென். ஆமென். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் கேட்கிறாரு. அவன் பேரு சோதனைக்காரன்ன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா. பிசாசு தான் அவருடைய பிள்ளைகளை கொண்டு சோதிக்கிறான் இல்லையா. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னு சொல்றாரு இல்லையா. அப்போ கர்த்தர் பாருங்க, இந்த இடத்துல ராயனுக்கு வரி கொடுக்க கூடாதுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? நீ ராயனுடைய விரோதி அப்படின்னு சொல்லி ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. நீ ராயனுக்கு கொடுக்கலான்னு சொன்னா அப்ப நீ யூதருடைய ராஜா கிடையாதுன்னு சொல்லி மறுதளிப்பாங்க. அப்போ எதை சொன்னாலும், எந்த வார்த்தை சொன்னாலும் என்ன பண்ணலாம்? அவரை குற்றத்துல கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு தந்திரமான கேள்விதான் அவர்கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு கர்த்தர் சொல்றத பாருங்களேன். ஒரு பணத்தை எனக்கு காண்பீங்கன்றாங்க. அதுல இருக்கிற சொரூபத்தையும் மேலெழுத்தையும் யாருடையதுன்னு கேட்கிறாரு. அது ராயனுடையதுன்னு அவங்க சொல்லும் போது, அப்போ ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள்னு சொல்லும் போது அவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்கன்னு சொல்லி எழுது. அப்போ தேவனுடைய ஆவி இருக்கிறவங்க எப்படி பேசுறாங்க பாருங்க, எப்படி எந்த மாதிரி வசனத்தினால அவங்களை ஜெயித்தாங்கன்றத பாக்குறோம். அவரை குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கும் போது அவங்களால முடியாம போனதை பாக்குறோம். யார் இந்த குற்றத்தை கண்டுபிடிப்பாங்க? இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறது, குற்றம் சாட்டுகிறது, ஓயாம குற்றம் சாட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா வேத வசனம் சொல்லுது, பிசாசுன்னு. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறவன் தள்ளப்பட்டு போனான்னு சொல்லி பிசாசை குறித்து எழுதிருக்கு. அவனை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா குற்றம் சாட்டுகிறவன் சொல்லி எழுது. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? நம்ம ஒருத்தர் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறோம். அப்போ நம்ம குற்றம் சாட்டுறதுக்கு நம்மளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நம்ம நியாயம் திருக்கிறதுக்கோ குற்றம் திருக்கிறதுக்கோ நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பிசாசு தான் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஏரியா ஒருத்தனை போய் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். அப்போ நம்ம இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறதோ இல்ல ஒருத்தனை குற்றம் சாட்டி அவனை நியாயம் திருக்கிறதோ இது நம்மளுடைய வேலை கிடையாது, அது கர்த்தருடைய வேலை. இதை பிசாசு தான் செய்வான், அதை நம்ம செய்யக்கூடாது. பார்க்கலாம் எப்படி ஏன் இந்த குற்றம் சாட்டுக்கிற பிசாசுனா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ அந்த பரிசேயரும் சதிசேயரும் அவன் இந்த பிசாசோட பிள்ளைகளுமா இருந்ததுனாலதான் என்ன பண்றாங்க? அவரை ஓயாம குற்றம் சாட்டுறதுக்கு அவங்க வகை தேடி திரிறாங்க. பாருங்க, இன்னொரு முறை சோதிக்கிறாங்க. எப்படி சோதிக்கிறாங்கன்னு பாருங்க. யோவான் 8:3-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். ஆமென். ஆமென். இந்த கேள்வியை முதல்ல அவங்க எதுக்காக கேட்கிறாங்க? அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படிதான் இந்த கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க? வேத பாரகரும் பரிசேயரும் அவர் இடத்துல கொண்டு வராங்க. இந்த ஸ்திரீயை விபச்சாரத்துல நாங்க கையும் களுமா பிடிச்சோம், இப்படிப்பட்டவங்களை கல்லெறிந்து கொள்ளணும்னு மோசே எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு நியாயப்பிரமாணத்துல. நீங்க என்ன சொல்றீங்க? நல்லா பாருங்க, கல்லெறிந்து கொல்லுங்கன்னு சொன்னா ஓகே, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறாரு, அப்ப ஏன் மன்னிக்கணும்னு சொல்லி உபதேசம் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதே நீங்க மன்னிங்க அப்படின்னு சொன்னா அப்ப நியாயப்பிரமாணத்தை நீங்க மீறுறீங்கன்னு சொல்லி அவரை குற்றம் சாட்டுவாங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, அதுக்கு என்ன மாதிரி பதில் அவங்களுக்கு அளிக்கிறாருன்றதை நம்ம பார்க்கலாம். யோவான் 8:7-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன் மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். ஆமென். அவர் மேல் குற்றம் சுமத்துறதுக்கான காரணம் உண்டாகும் பொருட்டுதான் இந்த கேள்வியை கேட்கிறாங்க இல்லையா.
அப்ப ஓயாம அவர்கிட்ட அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது அவரை நிமிர்ந்து பார்த்து முதல்ல அவங்க கிட்ட எந்த பதிலும் சொல்லல. சில நேரம் நமக்கு சோதனை வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்னா அமைதியா தான் இருக்கணும். அப்போ அவங்க தொடர்ந்து கேட்கும் போதுதான் கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்கள நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் சொல்லி உடனே என்ன பண்றாங்க, அவர் திரும்பவும் என்ன பண்றாரு, அவர் பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சி நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் கொண்டு சிறியோர் மட்டும் என்ன பண்றாங்க, அந்த ஸ்திரீயை நியாயம் தீர்க்காம விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த ஸ்திரீ தனியா இருக்கும்போது கர்த்தர் கேட்கிறாரு, உன்னை யாருமே நியாயம் தீர்க்கலையா அப்படின்னும் போது இல்லைன்னு சொல்லும் போது, நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறது இல்ல, நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி அந்த சகோதரியை எச்சரிச்சு அனுப்புறதை நம்ம பார்க்கணும். அப்போ எந்த கேள்வி கேட்டாலும் அவரை வகை தேடி பிடிக்கலான்னு இருக்கும்போது அவர் சொன்ன பதில் பாத்தீங்கன்னா அவர்களை ஆச்சரியமாக்குச்சுன்றதை நம்ம பார்க்கிறோம். இதே போல இன்னொரு நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 27 29 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள், அப்பொழுது நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். ஆமென். ஆமென். நல்லா பாருங்க, அவர் தேவாலயத்துல உலாவி கொண்டிருக்கும் போது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பர்களும் என்ன பண்ணாங்க, அவரிடத்தில் வந்து அவங்களுக்கு தான் வேலை, அவரை குற்றம் சாட்டுகிறதுக்காக தான் ஓயாம அவர் பின்னாடி சுத்தி திரிறாங்க இல்லையா. நீ எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், இவைகளை செய்கிறதுக்கு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தவர் யார்? இந்த கேள்வியை பாருங்க. நீங்க எந்த அதிகாரத்துல இதை செய்யறீங்க, இதை செய்யறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. இத சொன்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, கடைசியில கிறிஸ்துவ எதுக்கு சிலுவையில அரைஞ்சாங்கன்னா, நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா அப்படி கேட்கறாங்க. தேவன் பேர்ல ஆணையிட்டு கேட்கும் போதுதான் அவர் சொல்றாரு, ஆமா நீ சொல்லுகிறபடி நான் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தான், இது முதல் கொண்டு தேவனுடைய வலது வருஷத்தில் வீட்டிருப்பதை நீங்க காண்பீங்கன்னு சொல்றாரு இல்லையா. அதே கேள்வியை தான் இங்க கேட்கிறாங்க. அப்போ கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறதுனால சத்தியத்தை தவிர வேற எதுவுமே பேச மாட்டார் இல்லையா. நீ எந்த அதிகாரத்துல இதை செய்றீங்கன்னு கேட்கும் போது, நான் பிதாவோட அதிகாரத்தினால இதை செய்கிறேன், நான் தான் கிறிஸ்து அப்படின்றத அவர் அந்த இடத்துல சொல்லியிருக்கணும். அப்படி காலம் நிறைவேறாதனால, அந்த காலகட்டம் அந்த நேரம் வராதனால, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறதுக்கு சில காலகட்டங்கள் இருந்ததுனால, அப்ப கர்த்தர் சொல்றாரு, நானும் உங்களுக்கு பிரதியுத்தமாக உங்களுக்கு ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதற்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நானும் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்றாரு. அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னு பாருங்க. 30 33 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கும். எல்லாரும் யோவானை மெய்யாக தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். ஆமென். ஆமென். இயேசு பிரதியுத்தரமாக என்ன பார்க்கிறாரு, யோவான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றோ இல்ல மனுஷனால் உண்டாயிற்றோ அதை எனக்கு சொல்லுங்க, இதை நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா நீங்க கேட்கிற கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன் அப்படின்றாங்க. அப்போ தேவனால் உண்டாயிற்றுன்னு சொன்னா அப்ப நீங்க ஏன் யோவானை விசுவாசிக்கலன்னு கேட்பாரு. இல்ல மனுஷனால் உண்டாயிற்றுன்னு சொன்னா எல்லாரும் அவர் தீர்க்கதரிசின்னு எண்ணுகிறதுனால கல்லெறிஞ்சு கொன்னுடுவாங்களே அப்படின்றது அது எங்களுக்கு தெரியாது என்றாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நானும் என்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன்ற. அப்போ அதனாலதான் வசனம் பாத்தீங்கன்னா, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் நீங்க அந்த நேரத்துல உங்களை ஆலோசனை சங்கத்துல கொண்டு போன பிறகு நீங்க என்ன பேசணும் ஏது பேசணும்ன்றது நீங்க கவலைப்படாதீங்க. அந்த நேரத்துல என்ன பேசணும்ன்றது உங்கள் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள இருந்து பேசுவார்னு சொல்லி எழுதியிருக்கோம். இதே நீங்க லூக்கால பாத்தீங்கன்னா, நானே உங்களுக்குள்ள இருந்து பேசுவேன்னு சொல்லி எழுதியிருக்கோம். மத்தேயுல பாத்தீங்கன்னா, பிதாவின் ஆவியானவரை உங்களுக்குள்ள இருந்து பேசுவார்னு சொல்லி எழுதிருக்கோம். அப்போ கர்த்தர் தான் நமக்குள்ள அந்த இடத்துல என்ன பேசணும் ஏது பேசணும்ன்ற அந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் வசனம், அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். இது மட்டும் தானா? இன்னும் பாருங்க,
மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 23 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவரோட பாடுகளை குறித்தும் அந்த பாடுகளுக்கு அப்புறம் அவர் உயிர்த்தெழுத குறித்தும் சீஷர்களுக்கு சொல்ல போது பேதுரு என்ன பண்றான்? அவர் ஆண்டவரே தனியா கொண்டு போறார் இல்லையா, கூட்டு போய் மிகுந்த அன்புள்ளவனை போல தன்னை காட்டுகிறார் இல்லையா. இன்னைக்கு மாம்ச அன்பு அப்படிதான் இருக்குது. அநேக நமக்கு எப்படி இருக்காங்கன்னா, உதவி செய்கிறது போல இருக்கும். அவங்க பேசுறதும் பாத்தீங்கன்னா தேனை போல இருக்கும், அவங்க பழகுறதும் இன்பமா இருக்கும். ஆனா அவங்க கொண்டு போற வழி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நரகத்துக்கு கொண்டு போன பாதைகளை காட்டுவாங்க. அன்புன்றது நீ செய்யறது தப்புன்னு சொல்லி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறது அன்பை தவிர, அவங்க செய்யற தப்புக்கு இன்பமாய் பேசுகிறது பேரு அன்பு கிடையாது. நல்லா பாருங்க. அப்போது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அதாவது, ஏசப்பா நீங்க மறிக்க மாட்டீங்க, நீங்க உங்களுக்கு மறிக்க கூடாது, நீங்க இந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மீது அன்பு கொண்டவன் போலதான் தெரியுது இல்லையா. இது பேர் தான் மாம்ச அன்பு. இந்த அன்புனாலதான் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ அப்படி உரிமையில அப்படி பேசுறாரு. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னால போ சாத்தானே, நீ எனக்கு இடர்லா இருக்கிறாய் என்றார். அதாவது, நான் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து தேவனுடைய காரியங்களை நடப்பிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன், நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாயா? அப்போ மாம்சத்துக்குரிய சிந்தனைகளை கொடுக்கறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா பிசாசு. நம்மளுக்கு தேவனுடைய சிந்தையே நம்மளுக்கு இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவுதுன்னு சொல்லி எழுதி, கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி எழுது. அப்போ அந்த சிந்தனை தான் நம்மளுக்கு ஆயுதமா இருக்குது இல்லையா. கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரு, எப்படி ஏன் இந்த வசனத்தை சொன்னாரு, எப்படி பிசாசை ஜெயித்தாரு, எப்படி அவர் பாவமர நம்மள வாழ்ந்து காட்டினாரு இந்த உலகத்துல அப்படின்ற அவருக்குரிய சிந்தனையே நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மேலானவையில சிந்தனை இருக்கும், பரலோகத்தை குறித்து சிந்தனை இருக்கும், அவருடைய வருகை குறித்து சிந்தனை இருக்கும். இந்த சிந்தனை இருந்தாதான் மாம்ச சிந்தனையை நம்மளால ஜெயிக்க முடியும். நம்ம மாம்சத்துல இருந்தாலும் அவைகளோடு நாங்கள் போராடுகிறவர்கள் அல்லன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம மாம்சத்துலதான் இருக்கிறோம், இன்னும் மனுஷனாதான் இருக்கிறோம் இல்லையா. ஆனாலும் நாங்கள் அவைகளோட போராடுகிறவர்கள் அல்ல, அவைகளை அரண்களை நிர்மூலமாக்குகிறவர்களா இருக்கிறோம்னு சொல்லி பவுல் சொல்றார். அப்போ நம்ம மாம்சத்தின் செய்கையை ஆவினால் அழித்தால் பிழைப்பீர்கள்னு சொல்லி எழுதிருக்கு. நம்மளுக்கு அந்த சிந்தனை உண்டாக்கினே இருப்பான். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஆவினாலே அந்த செய்கையை அழிக்கணும். அதுதான் கர்த்தர் செஞ்சார். அங்கேயும் என்ன பண்ணாரு? ஜெயித்து காட்டினார். தன்னுடைய ஸ்டேஷன் மூலமாவே என்ன பண்றான்? பிசாசு சோதிச்சு பாக்குறான். அதனாலதான் கர்த்தர் நன்கு அறிந்து அப்பால போ சாத்தானே அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறத நம்ம பாக்குறோம். அது மட்டும் கிடையாது, பேதுருவை இன்னொரு முறையும் என்ன பண்ணான்? பிசாசு சோதிச்சான் இல்லையா. வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31 34 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஆமென். அப்போ இதோ கோதுமையை சுழல்களினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்னு சொல்லி முன்னதாகவே என்ன பண்றாரு? சீமோன் கிட்ட எச்சரிக்கிறாரு. பிசாசு உன்னை சோதிப்பான்னு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ குணப்பட்ட பிறகு உன் சகோதரனை சிறப்படுத்து. அப்போ அவன் விழுந்து போகிறதையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அறிந்திருக்கிறார் இல்லையா. அப்போ பேதுரு என்ன சொல்றாரு? நான் காவலிலும் சாவலிலும் உண்மை பின்பற்ற ஆயத்தமா இருக்கிறேன், எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்ன பண்ணுவ? 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லுகிறேன். போது அதே போல சேவல் கூவுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாரு? 3 தரம் கர்த்தரை தெரியாதுன்னு மறுதலிச்சதும் இல்லாம சபிக்கவும் தொடங்கினாருன்னு பார்க்க. அதுக்கப்புறம் பின்பு போய் அது வருத்தப்பட்டு
அழும்போது கர்த்தர் என்ன பண்றாரு, அவரை மன்னிக்கிறாருன்றதை நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் ரத்த சாட்சியா மறுத்ததையும் நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் பிசாச தம்முடைய வசனத்தினாலும் சாட்சினாலும் ரத்த சாட்சினாலும் ஜெயித்ததை நம்ம பாக்குறோம். இதே யூதாஸ் பாத்தீங்கன்னா, அவன் ஆரம்பம் முதல் கொண்டு திருடனா இருந்தான்னு சொல்லி எழுதிருக்கு. யூதாஸ்குள்ள பிசாசு புகுந்தான்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 2-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் பெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜன கூட்டமில்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். ஆமென். ஆமென். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் என்ன பண்ணாங்க, அவரை கொலை செய்யும்படி. அதனாலதான் அவன் பிசாசை பத்தி கொலை பாதகன் சொல்லி எழுதியிருக்கு. அவன் ஆரம்பம் முதல் கொண்டு கொலை பாதகனாகிறான். யோசித்து அப்படி இருக்கும்போது எவ்விதமா அப்படி செய்யலான்னு வகை தேடுறாங்க. பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போது யூதாஸ் என்ன பண்றான், நான் போய் இயேசு கிறிஸ்துவ வந்து காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் எழுதிருக்கு. அப்போ எவ்வளவு அற்புதங்களை செஞ்சாரு, எவ்வளவு நோய்களை குணப்படுத்தினாரு. அப்படி இருந்தும் அற்பமான ஒரு 30 வெள்ளிக்காசு, அந்த அற்பமான ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக எவ்வளவு பெரிய மகிமையை இழந்து போனான்றதை யோசிச்சு பாருங்களேன். அப்போஸ்தலர்ன்ற பட்டம் தேவனுடைய உட்கார்ந்து 12 சிங்காசனத்துல உட்கார்ந்து மறுமையில நியாயம் தீர்க்கிற ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரோட இருக்க போறோம். நம்மளும் ராஜாதி ராஜா, நம்மளும் ராஜாவும் ஆசாரின ஆக்கினாருன்னு சொல்லி வசனங்கள் எழுதியிருக்கு. இப்படிப்பட்ட மகிமையை இழந்ததுக்கு காரணம்னா பொருளாசை. அவன் திருடனா இருந்தான்னு சொல்லி எழுதியிருக்குது. ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நறுமண தைலத்தை எடுத்துன்னு வந்து அதை உடைத்து அவரோட தலையில பூசும் போது அப்ப அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இதை 300 வெள்ளிக்காசுக்கு வித்து தரிதருக்கு கொடுத்துருக்கலாமேனும் போது கர்த்தர் சொல்றாரு, அவன் தரிதருக்கு கொடுக்கணும்னு சொல்லி இரக்கம் உள்ளதை குறித்து அப்படி சொல்லலப்பா, அவன் திருடனா இருந்ததுனால என்ன பண்றான் இப்படி சொல்றான். அப்போ அவன் திருடி இருக்கிறான் இல்லையா? அதனாலதான் வசனம் சொல்லுது அவனை திருடனா இருந்தபடினா. அப்போ ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய தர்ம காரியத்துக்கான அந்த பணத்தை என்ன பண்ணிருக்கான், இவனோட சுயக்காக செலவு பண்ணிருக்கிறான்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அதனாலதான் கர்த்தர் அவனை திருடன்னு சொல்றாரு. அப்போ இப்பிசாசு ஏற்கனவே அவனை அதிக முறைமா சோதிச்சு அவனை தன் பக்கமா இழுத்திருந்தனாலதான் இந்த பொருளாசையினால்தான் என்ன பண்ணா, தேவனையே காட்டி கொடுக்கிற அளவுக்கு இந்த பொருளாசை அவனை மயக்கி கொண்டு போச்சு. இதுக்கு காரணம் என்ன? பொருளாசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து தங்களை உருவ குத்தி கொண்டார்கள் சொல்லி எழுது. அதே போல அனனியால் சப்பிராலும் பாத்தீங்கன்னா இதே பொருளாசை தான். ஆண்டவர் அதை வந்து கொடுக்கணும்னு உனக்கு சொல்லவே இல்லை, கட்டாயப்படுத்தல. ஆனா இவங்களே என்ன பண்ணாங்க, எல்லோரும் பாக்குறாங்க, எல்லாரும் கொடுக்குறாங்களே, சரி நானும் கொடுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் பாக்குறாங்கன்ற அந்த பெருமைக்காக அவங்க கொடுக்குறாங்கல்ல. அப்போ அனனியாவை பார்த்து பேதுரு கேட்கிறாரு, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்துல நீ பொய் சொல்றதுக்கு சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினதுன்னு, நீ இவ்வளவுக்கு தான் வித்தியான்னு கேட்கும் போது ஆமா நான் இவ்வளவுக்கு தான் வித்துன்னு சொல்லி பொய் சொல்றான். அப்போ பேதுரு சொல்றத பாருங்க, பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படின்னு கேட்கிறான். அப்போ அதை கேட்ட முடியும் போது நீ மனுஷன் கிட்ட இல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னான்றாரு. அனனியா இந்த வார்த்தையை கேட்க விழுந்து ஜீவனை விட்டான்னு சொல்லி எழுதிருக்கு. அதை விற்கிறதுக்கு முன்னாடியும் அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அதை விற்ற பிறகும் அது கிரியம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நான் இதை தான் தர முடியும், கொஞ்சத்திலும் உண்மை உள்ளனா இருந்து நான் இதை தான் என்னால தர முடியும் அப்படின்னு நீ சொல்லியிருந்தீன்னா கர்த்தர் உன்னை மன்னித்திருப்பார். சகையை சொல்றாரு, என்னோட பணத்துல பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன், நான் எதனா அநியாயமா வாங்கியிருந்தேன்னா நாளத்தினே திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி பாதி தான் கொடுத்தாரு. ஆனா சகையை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கே ரட்சிப்பு உன்னிடத்தில் வந்தது, இனியும் அபிரகாமின் குமாரனா இருக்கிறாயன்னாரு. ஆனா இங்க கொடுக்குறேன்னு சொல்லி பெருமையா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தேவன் நம்ம இருதயத்தை ஆராய மாட்டாரு, அவருக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லி அவன் தேவன் பார்ப்பார், நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பார் என்று தெரிந்தும் பரிசுத்த ஆவிகிட்ட போய் சொன்னதுனால கர்த்தர் அவனை கொன்று போட்டாருன்றதை பார்க்கிறோம். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்னாடி அவனுடைய மனைவி என்ன பண்றாங்க, சபிரால், இதை தெரியாம இதே பொய்யை திரும்பவும் சொல்றாங்க. அப்போ கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினுடைய
கால்கள் வாசல் படியில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவாங்கன்னு பேதுரு சொல்லும் போதே பாதத்தின் அருகே விழுந்து மரித்து போனதை நம்ம பார்க்கணும். கர்த்தர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார்ன்றது இந்த வசனத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, தாவீதை எப்படி பிசாசு சோதித்தான்றதை நம்ம பார்க்கலாம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்செபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். ஆமென். ஆமென். ஆடுகளுக்கு பின்னாடி சுத்தி தெரிந்திருந்த தாவீதை கர்த்தர் என்ன பண்ணாரு? இஸ்ரவேல்ல ராஜாவாக்குனார். அப்போ யூத கோத்திரத்துல இருந்து தான் தாவீது வந்தாருன்றத நம்ம பாக்குறோம். அப்போ எங்க மற்ற கோத்திரத்தாரோட, இந்த 12 கோத்திரத்துல மற்ற கோத்திரத்தாரும் நம்ம ஜனத்தை விட, அதாவது யூத ஜனத்தை விட வேற 11 கோத்திரத்துல இருக்கிற ஜனத்துல இருக்கிற யுத்த வீரர்கள் அதிகமா இருந்து, ஒருவேளை யாராவது நமக்கு விரோதமா எழும்பி நம்ம ராஜ்யத்தை பிரித்து நம்மளை கொண்டு போட்டு இந்த ராஜ்யத்தை அவங்க கிட்ட கொண்டு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி அந்த கெட்ட எண்ணத்தை என்ன பண்றான் பிசாசு தாவீதுக்குள்ள என்ன பண்றான், புகுத்தி அவனை ஏவி விடுறான். எதுக்குன்னா, நீ கணக்கு பாரு, உன்னோட ஜனத்தோட அந்த ஜனம் அதிகமா இருக்காங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரே ஜனமா வைத்திருந்தாரு, சகோதரர்கள்னு சொல்லி எழுதிருக்கு. ஒரே ராஜா தான் அவங்களை ஆண்டு கொண்டு இருந்தது இல்லையா? ஆனா சாத்தான் என்ன பண்றான், இல்ல நீ அவங்க வேற, நீ வேற, உன்னுடைய கோத்திரம் எவ்வளவு பேர் இருக்குதுன்றது என்றது உனக்கு நல்லா இருக்கும். வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் கடற்கரை மணல் எத்தனையா இருக்கிறாங்க, நீ நட்சத்திரம் என்ன கூடுமானா உன் சந்நிதி என்ன கூடுன்றாரு. அப்ப என்னதுன்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதை எண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை பிசாசு என்ன பண்றான், அதை வெவ்வேறா பிரிக்கிறான். அந்த 12 கோத்திரத்தை 11 கோத்திரமாவும் யூத கோத்திரம் மட்டும் எத்தனை இருக்கு அப்படின்றத எண்ணும்படி பிசாசு அவன் இருதயத்தை எழுதும்போது யோவாப் என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 100 கர்த்தர் அதை வர்த்திக்க பண்ணுவார். ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லோரும் என் ஆண்டவனுடைய சேவர்கள், எல்லாரும் உன்னுடைய பிள்ளைங்க தானே, என் ஆண்டவர் இதை விசாரிப்பேன். இதனால இஸ்ரவேல் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்னன்னு கேட்கும்போது, அவன் ராஜாவா இருந்ததுனால அந்த தளபதியோட வார்த்தை அங்க எடுபடல. ராஜா சொன்னதுதான் நீ போய் இதை பண்ணணும்னு சொல்லும்போது, இதனால இந்த காரியம் கர்த்தருக்கு எப்படி இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு ஆகாதபடியா இருந்ததுன்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை பாதித்தார். தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். இப்போதும் உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தியீனமாய் செய்தேன் என்றான். ஆமென். ஆமென். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஆகாதவைகளா இருந்ததுனால கர்த்தர் என்ன பண்றாரு, இஸ்ரவேலை வாதிக்கிறார். அப்போ தாவீது என்ன சொல்றான், நான் தானே பாவம் செஞ்சேன், இந்த ஜனங்க என்ன செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி மிகவும் கெஞ்சி நான் பாவம் செய்தேன்னு சொல்லி அந்த பாவத்தை அறிக்கையிட்டு ஒத்துக்கொள்கிறான். அது மட்டும் கிடையாது, இப்பொழுது உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தீனமான காரியத்தை நான் செஞ்சேன். இன்னைக்கு அநேக காரியங்களை நம்மள பிசாசு என்ன பண்றான், சோதனைக்கு உட்பட்டு பாவம் செய்ய வைக்கிறான். நம்ம பாவம் செஞ்சோன்னே கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளை சிரிச்சிக்கிறார், நீ குணப்படுன்னு. அப்போ சிரிச்சிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், உணர்ந்து கர்த்தர் நீதி உள்ளவர்னு சொல்லி ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் கர்த்தர் கொடுத்த தண்டனை நியாயம்னு சொல்லி நம்ம ஒத்துக்கணும். நம்ம எப்படி சொல்லணும், நம்ம பாவங்கள் மகா கொடிதா இருக்கிறது, நான் பாவின்றதை ஆண்டவருக்கு முன்னாடி ஒத்துக்கணும். என்னுடைய பாவத்துக்கு ஏற்ற தக்க தண்டனை கொடுத்தாரு, அவர் மகா இரக்கம் உள்ளவர், அதனாலதான் நான் பேத்து இருக்கிறேன், கர்த்தாவே என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லி நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விடும் போது கர்த்தருடைய ஆவியானவர் திரும்பவும் நம்ம கிட்ட வருவார். இப்ப பிசாசு எதுக்காக நம்மளை சோதிக்கலாம், நம்மளோட தேவனோட ஆவி நம்மை விட்டு விலகி போகும்படியாக தான், தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கும்படியாக தான் இந்த மாதிரி தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை அல்லது அவருக்கு பிடிக்காத காரியங்களை அல்லது அவருக்கு ஆகாத காரியங்களை செய்யும்படியாக நம்மளை ஏவி விடுகிறான்றதை நம்ம பார்க்கிறோம். ஏவாளை எப்படி சோதித்தான்றதை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம்.
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆமென். ஆமென். பிசாசு எப்படி இருந்திருக்கான் பாருங்க. அவன் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது இல்லையா? அப்ப பிசாசு பாத்தீங்கன்னா ரொம்ப தந்திரக்காரனா தான் இருக்கிறான்றத பாக்குறோம். அவன் என்ன பண்றான் பாருங்க, ஸ்திரீ இடத்துல வந்து ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? தேவன் அப்படி சொன்னாரா? நீ எல்லாவற்றையும் புசிக்கலாம், நான் உனக்கு விளக்கின என்ன பண்ணக்கூடாது, இந்த கனியை மட்டும் புசிக்க கூடாதுன்னு. இதே தான் நமக்கும் கொடுத்திருக்கிறாரு. நமக்கும் நீ எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, எதற்கும் அடிமையாக கூடாதுன்றாரு. நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். பவுல் சொல்றது பாருங்க, நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாமே பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்குமா அப்படின்னு அந்த கேள்வியை கேட்கிறாரு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் எதற்கும் அடிமையாக மாட்டேன். அப்போ சில விஷயங்களை கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்கு விலக்கி வைத்திருக்கிறார், இதெல்லாம் செய்யக்கூடாது. கர்த்தர் சொன்னது சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் இதோ அடியன் கேட்க, அப்படி மீறி அந்த காரியத்தை நம்ம செய்யறோம்னா அது பாவம்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பழம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பழம் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறதை கண்டு முதல்ல அந்த பழத்தை பாக்குறாங்க. அந்த பழத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு இச்சை உண்டாகுது. அந்த இச்சையில அந்த பறிச்சு அதை சாப்பிடணும்ன்ற அந்த எண்ணம் இருந்தது. அததான் பிசாசு என்ன பண்ணா, அந்த தைரியத்தை மட்டும்தான் என்ன பண்ணான், தூண்டி விட்டான். நீ அதை சாப்பிட்டா சாகவே சாவதில்லைன்னு போய் சொன்னான். ஒரு சின்ன போய் தான் இல்ல, ஆனா இன்னி வரைக்கும் மனிதர்களுக்கு மரணம் உண்டாயிருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி எழுதிருக்கு. அதனாலதான் நமக்கு இன்னைக்கு என்ன இருக்கு, இந்த நோயும் வேதனையும் எதனால படுறோம், இந்த பாடுகளும் பலவீனங்களும் எதனால? ஆதாம் செய்த மீறுதல் நிமித்தம் அவரோட சந்நிதியாகி நம்ம எல்லோருக்கும் ஒருவனுடைய மீறுதனாலே எல்லோருக்கும் பாவம் உண்டாயிட்டுன்னு சொல்லி எழுதி. அதனாலதான் பிசாசை பார்த்து, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை, அவன் பொய் என்னும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான்னு சொல்லி எழுது. அவன் பொய்க்கு பிதான்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அதனால அவன் பேசுகிறது எல்லாமே எப்படி இருக்கும், தன்னோட சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுவான்றத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அநேக திருத்துவக்காரங்களும் இந்த கட்டிட சர்ச்சைக்காரங்களும் இவங்க எல்லாருமே எப்படி பேசுறாங்க பாத்தீங்கன்னா, தன்னுடைய சொந்தத்துல இருந்து தான் எடுத்து பேசுறாங்க. அவங்க கிட்ட சத்தியம் இல்லாதனால அவங்க சத்தியத்துல நிலை நிற்கவில்லைன்றதை நம்ம பாக்குறோம். அதனால்தான் நீங்கள் உங்கள் பிதாவின் பிசாசினால் உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த பரிசேயர் சதுசேயரை பத்தி கூட அவங்களை பார்த்து கூட அப்படிதான் சொல்றாரு இல்லையா? ஏன்னா அவங்க வேத வசனத்துக்கு புறம்பா என்ன பண்றாங்க, போதிக்கிறாங்க. அவங்க எப்படி போதிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. ஆமென். ஆமென். நான் உங்களை கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் சொல்லி எழுதி. அப்போ ஒரே தேவன் தான் நமக்கு உண்டு. அப்படி ஒரே தேவனை கல்யாணம் பண்றவங்க தான் கன்னிகைன்னு சொல்லுவாங்க. இல்ல நான் எல்லாரையும் வணங்குவேன், மாதா, சூசேப்பரு, இல்ல அவருடைய அப்போஸ்தலர்களே, பவுலு, இல்ல பரிசுத்தவான்கள், இவங்க எல்லாரையும் வானத்தூதர்கள், சேனைகள், இவங்க எல்லாரையும் நான் வணங்குவேனா, அவங்கள பார்த்து கர்த்தர் வேசின்னு சொல்றார்.
ஒரே தேவன் தான் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இப்போ அவரை தான் நம்ம ஆராதிக்கணுமே தவிர வேற எதையும் நம்ம ஆராதிக்க கூடாது. அது மகா பாவமாயிருக்கு. ஆனாலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை எப்படி ஏமாத்தி வஞ்சித்ததோ அது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெட்டு போவோமே என்று பயந்திருக்கிறேன்னு சொல்லி பவுல் சொன்னது போலதான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, வேறொரு கிறிஸ்துவையும் வேறொரு சுவிசேஷத்தையும் வேறொரு பிரசங்கத்தையும் பண்றாங்க. மனுஷனை போதகர்னு சொல்லக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா பாஸ்டரு, ரெவரண்ட், பிஷப்பு, போப் ஆண்டவர்னு இதெல்லாம் கர்த்தர் சொல்லவே இல்லை. இந்த ஆலய ஜீசஸ் எதுக்காக சிலுவையில் அறையப்பட்டாங்க தெரியுமா? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே எழுப்புவான் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து சாட்சி சொன்னாங்க. இந்த ஆலயத்தை இடித்து போட சொன்னதுனாலதான், அந்த ஆலயத்து மேல வைராக்கியத்தினாலதான் என்ன பண்ணாங்க, அவர் சிலுவையில் அறையத்துக்கு கொண்டு போனாங்க. பொறாமையினாலன்னு சொல்லி எழுதிருக்கு. இன்னைக்கு கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் ஆண்டவர் வாசம் செய்யலன்னு சொன்னாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, கர்த்தருக்கு ஆலயம் கட்டுறேன்னு சொல்லி இன்னைக்கு தசமபாகம், காணிக்க இந்த மாதிரி சொல்லி அநேக ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறாங்க. கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசமா இல்ல, நீங்க தான் என்னுடைய ஆலயம்னு சொல்றாரு. இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நான் எங்களுக்கு ஒரு ஆலயத்தை உண்டாக்குவோம்னு சொல்லி கீழ்ப்படியாதவங்களா இருக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்களை அவர்களை விட்டு வெளியே வாங்கன்றார். இப்படி வேறொரு சுவிசேஷத்தையும் வேறொரு கிறிஸ்துவையும் பிரசங்கித்து என்ன பண்றாங்க பிசாசு, அவர்கள் மூலமா நம்மளை வஞ்சிக்கிறாங்க. இன்னைக்கு தேவ வசனம் சொல்றாங்க, அவங்க கையில பைபிள் இருக்கு, அதனால அவங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறான்னு அர்த்தம் இல்ல, அது பிசாசின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள் சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்தில் இருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஆமென். ஆமென். வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புவதை குறித்து நான் ஆச்சரியப்படுறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. உங்களை சிலர் என்ன பண்றாங்க, கலங்கப்படுத்தி கிறிஸ்துவோடைய உண்மையான சுவிசேஷத்திலிருந்து புரட்ட மனதா இருக்கிறாங்க அல்லாம வேற கிடையாது. ஏன்னா நாங்களாவது வானத்தில் இருந்த தூதனாவது நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேற சுவிசேஷத்தை பிரசங்கித்தா அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லியது. யாரு? அது தூதனா இருந்தாலும் சரி, அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் சொல்லியது. எதுக்கு தூதனா இருந்தாலும்? பிசாசும் ஒளியின் வேஷத்தை தரித்து கொள்வான்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ வேறொரு சுவிசேஷம் கிடையாது. அப்படி சுவிசேஷம் பிரசங்கிச்சானா அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி எழுதிருக்கு. அதனாலதான் சபிக்கப்பட்டவர்களே பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயுதம் பண்ணிருக்கிற அக்கினி கடல்ல போங்கன்னு சொல்லி கர்த்தர் அவங்கள நியாயத்திற்குள்ள தீர்ப்பு கொடுக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். ஆமென். கர்த்தர் சொல்ற அறிவுரையை பாருங்க. நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கும் விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறார் நம்மளுக்கு. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யலப்பா, தங்கள் வயிற்றுக்கு தான் ஊழியம் செஞ்சு நய வசனிப்புனாலும், எப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல இருக்கிற வசனங்கள்னாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கலா இருக்க. முதல்ல அவங்க பொருளாசை உழவுலா இருந்து பணத்துக்கு அடிமையாகி, இரண்டாவது உங்களுக்கு அந்த விதைக்கிறாங்க, விதைச்சு பொருளாசையை விதைச்சு என்ன பண்றாங்க, தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதர்களை தேடி கொண்டார்கள்னு சொல்லிக்கிற மாதிரி அவங்க எதை இச்சிக்கிறார்களோ அதையே இவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு போதிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்படிப்பட்ட போதகர் தான் தேவையா இருக்குது இல்லையா? அப்ப போதிக்கிறவங்க எல்லாம் பிசாசு இருக்கிறானா அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு நீங்க என்ன பார்த்து கேட்டீங்கன்னா வசனம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13-15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே.
ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். ஆமென். ஆமென். அப்படிப்பட்டவர்கள் எப்படியா? கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரோட வேஷத்தை என்ன பண்ணுவாங்க? தரித்து கொள்வாங்க. நானும் தேவனுடைய பிள்ளை தான், நானும் கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது ஆச்சரியம் கிடையாது. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை என்ன பண்ணுவான்? தரித்து கொள்வானே. அப்போ எப்படி சாமுவேல் பேசும்போது எப்படி பிசாசு ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு சாமுவேல் போல பேசினானோ, அதே போல இன்னைக்கு என்ன பண்றாங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் போல அப்போஸ்தலரோட வேஷத்தை என்ன பண்றாங்க? தரித்து கொண்டு அவங்களுக்குள்ள யாரு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா பிசாசு இருக்கிறாங்க இல்லையா? அவனுடைய ஊழியக்காரும் நீதியின் ஊழியக்காருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. வசனம் சொல்லுது, அது அவங்களுடைய உபதேசம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ ஆவியானவர் வெளிப்படையாகவே சொல்கிறபடி பிற்காலத்தில் மனசாட்சியில் சூடுடைய பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், நல்லா பாருங்க, இவங்க எல்லாம் போதிக்கிறவங்களை பத்தி தான் ஆண்டவர் சொல்றாரு, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களாம். அப்போ உபதேசம் யார் பண்றாங்க? பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு போனாங்க. இன்னைக்கு அதனாலதான் தேவன் ஒருவர் என்ற அந்த விசுவாசத்தை விட்டு இன்னைக்கு திருத்தவத்து பக்கம் அநேக கள்ள போதகர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அது ஒன்னும் ஆச்சரியம் இல்லைன்னு தான் வேதத்துல எழுதிருக்கு. வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. ஆமென். ஆமென். எப்படி முற்காலத்துல கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ள எப்படி இருந்தாங்களோ அதே போல உங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? கள்ள போதகர் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்டுக்கேதுவான வேதத்தை என்ன பண்ணுவாங்க? புரட்டி தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரியத்து கொண்ட ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? மறுதலிப்பாங்க. தேவன் ஒருவருன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்லையா? அவங்களுடைய கெட்ட நடக்கையை என்ன பண்ணுவாங்க? அநேகர் பின்பற்றுவாங்கன்னு சொல்லி எழுது. அப்ப அநேக கள்ள கிறிஸ்துகள் எழுதி அநேகரை வஞ்சிப்பாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. பொருளாசை உடையவர்களாய் தசம பாகம், காணிக்க, ஆலயம் கட்டுறேன், அது கட்டுறேன், இது கட்டுறேன்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுறதுக்கான காரணங்களை நீங்க பாக்குறீங்க இல்லையா? இன்னைக்கு நிறைய நியூஸ் கேட்கிறோம். இவங்க கிறிஸ்துவோட போதகராக இருந்தாங்க, இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அவங்க திருடினாங்க, இந்த மாதிரி நிறைய ஆண்டவரோட நாமத்தை தூஷிக்கிறதுக்கான காரியங்களை இவங்க பண்றாங்க இல்லையா? அவங்க பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை உங்களை ஆதாயப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தந்திரமான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க எதை விரும்புறீங்களோ, எதை உங்க இருதயத்துல இச்சிக்கிறீங்களோ அந்த பிசாசு இல்லையா? அவனுக்குள்ள பிசாசு இருக்கனால அவனுக்கு நல்லா தெரியும் இது அவங்களுக்கு ஆசீர்வாதமா கட்டளையிடும் போது தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை இவங்க என்ன பண்ணுவாங்க? தேடிக்கொள்வாங்க. எப்படி ஏவாளுக்குள்ள அந்த பழத்தை சாப்பிடணும்னு அந்த எண்ணமும் அவளை அந்த பழத்தை பார்க்கும்போது இச்சித்ததுனால்தான் பிசாசு என்ன பண்ணான்? அதை தூண்டி விட்டு நீ சாக மாட்டேன்னு சொல்லி ஒரே ஒரு பொய் தான். அததான் ஏவாளும் என்ன பண்ணாங்க? எதிர்பார்த்தாங்க. அதை யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கும் போதுதான் பிசாசு என்ன பண்ணாங்க? கரெக்டா அந்த நேரத்தை பயன்படுத்தி. இதேதான் இன்னைக்கு இந்த கள்ள போதகர் மூலமா பிசாசு நம்ம அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறான்றதை நம்ம பார்க்கிறோம். அவன் என்ன பண்ணுவான்? உங்கள் ஜெபங்களுக்கு தடை செய்கிறவனா இருப்பான். நம்ம ஜெபம் பண்ணோம், ஃபேமிலி பிரேயர் பண்றோம்னு வைங்களேன், அதுக்கு அவனுக்கு முதல்ல அவனுக்கு பிடிக்காது. அது எப்படியாவது தடுக்கணும்ன்றதுக்காக சில காரியங்களை நடப்பிப்பான். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவி அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். ஆமென். ஆமென். அவன நம்மளோட பலவீனங்களை அவனுக்கு நல்லா என்ன தெரியும்? பிசாசுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அப்போ அவன் என்ன பண்ணுவான்? முதல்ல புருஷன் மனைவிக்கு என்ன பண்ணுவான்? சண்டைய மூட்டி விடுறவனா இருப்பான். அவங்களுக்குள்ள பிரிவினைகளை உண்டாக்குவான். கர்த்தர் சொல்றாரு,
இருவரும் ஒரே சரீரமா இருக்கிறாங்க. தேவன் இணைத்தது மனிதன் பிரிக்காதிருக்க கடவுன்னு சொன்னா அது என்ன பண்ணுவான்? அவனுக்கு முதல் வேலையா அதான் இருக்கும். ஆண்டவருடைய கட்டளைகளை உடைக்கிறதாவும் அதுல இருந்து விலக்குறதாவும் அந்த கட்டளைகளை நம்ம செய்யாதபடி தடுக்கிறது தான் அவனோட வேலையா இருக்கும் இல்லையா? அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்படி புத்தி சொல்றாரு பாருங்க. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவன். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷன் தான் அதுக்கு அதிகாரின்றார். அதே போலதான் புருஷனும் தன்னுடைய சுய சரீரத்துக்கு அதிகாரி கிடையாது, மனைவி தான் அந்த சரீரத்துக்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று நீங்க நினைச்சாதான் பிரிந்திருக்கணுமே தவிர மற்றபடி நீங்க ஒன்னாதான் இருக்கணும். இப்படி நீங்க பிரிஞ்சிருந்தீங்கன்னா பிசாசு என்ன பண்ணுவான்? விபச்சார ஆவியை உங்களுக்குள்ள உண்டாக்குவான். அதனால சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்குன்னா, விபச்சாரம் செய்யாதபடிக்கு நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுங்க? கூடி வாழுங்கள் சொல்லியிருக்கு. அப்போ இன்னைக்கு புருஷன் ஒரு இடத்துலயும் மனைவி ஒரு இடத்துலயும் இருக்கிறதுக்காக கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை அப்படி செய்யவே கிடையாது. இது ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். குடும்பமா இருந்து நம்ம கூடி டெய்லி என்ன பண்ணோம்? ஃபேமிலி பிரேயர் பண்ணோம். இதுதான் ஆண்டவருடைய சித்தமா இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுவான்? உண்டாக்க மாட்டான். இன்னைக்கு தேவனுக்கு பயந்து நம்ம இந்த ஒரு மணி நேரம் இந்த வசனத்தை கேட்கிறோம் இல்லையா? இதை கேட்க விட மாட்டான். இதை தொடர்ந்து கேட்க விட மாட்டான். ஏதாவது ஒரு வழியில நம்மளுக்கு இடர்லையும் துன்பத்தையும் இல்ல வேறொரு சிந்தனையும் இல்ல ஒரு வேற வேலையை கொண்டு வந்து அதை தொல்லை பண்ணிட்டே இருப்பான். நம்ம அதை ஜெயிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஆமென். ஆமென். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியால். அப்போ ஆதாம் வஞ்சிக்கப்படல, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டு அந்த பழத்தை என்ன பண்ணாங்க? ஆதாம சாப்பிட முடியாது தூண்டி விட்டாங்க. அதனால பிசாசு சீக்கிரமா பெண்கள் என்ன பண்ணுவான்? தூண்டி விடுவான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுவாங்க. அதனாலதான் சபைகள்ல பெண்கள் போதிக்கிறது அயோக்கியத்தனமா இருக்கும்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ உங்கள் ஜெபங்களை தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடைய வாழ்ந்து அவர்களுடைய கூட நீங்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு என்ன பண்ணுமா? அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்க. அவங்களுக்கு எப்படியாவது நம்ம என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம் அப்படின்னு வரும்போது, அப்போ பிசாசு என்ன பண்ணுவோம்? குடும்பத்துல யார் மூலமாவது இந்த ஃபேமிலி பிரேயர் பண்ணாம வராதபடி தடுக்கும் போது, அப்போ ஒருவர் ஞானமா இருந்து இந்த காரணத்தை எதனால பிசாசு கொண்டு வரான்? நம்ம ஜெபம் செய்யாதபடிக்கு தான் இதை என்ன பண்றான்? இதை கொண்டு வரான். வேத வசனங்கள் ஆராயாதபடிக்கு தான் நம்மளுக்கு வேற ஒரு சிந்தனையை கொண்டு வரான். அப்ப எதெல்லாம் நமக்கு முக்கியம்? எப்படி மார்த்தால் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலோ அது போல நம்ம தேவையில்லாத விஷயத்துக்கு கவலைப்படுறதை விட்டு நல்ல பங்கை தெரிந்து கொள்ளவெல்லாம் இருக்கணும். அது மட்டும் கிடையாது, பிசாசு லௌகீக ஞானத்தை கொடுப்பான். வாசிக்கலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய ஞானத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஆமென். ஆமென். லௌகீக ஞானம். அப்போ தேவன் கொடுக்கிற ஞானம் ஒண்ணு இருக்குது, லௌகீக ஞானம் ஒண்ணு இருக்குது. இந்த உலகத்துக்குரிய ஞானம் இல்ல, அது படிப்புன்னுவாங்க, இல்ல உலகத்துல இருக்கிற பணம் சம்பாதிக்கிறதுக்கான டேலண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? மாயமான தந்திரம்னு சொல்லி எழுதியிருக்கு. ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை இழந்தினா அது கீழே நீ என்னத்தை கொடுக்க முடியும்? அப்போ எது முக்கியம்? நித்திய ஜீவன் தான் முக்கியம். நம்ம இங்க ஒரு லார்ஜ்லயோ இல்ல ஒரு ஹோட்டல்லையோ தங்க வந்த மாதிரி தான் நம்ம தங்க வந்திருக்கோம். இதுல இருந்து எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. நம்ம எதையும் கொண்டு போக முடியாதுன்றதை நம்ம அறிந்து கொள்ளணும். தாயின் வயிற்றுல நிர்வாணியா வந்தோம், நிர்வாணியா போறோம். அப்போ நம்ம இருக்க வேண்டிய காரியங்கள்ல சில பொருட்கள் நமக்கு தேவைப்படுதுன்னா அதை அனுபவிக்க மாட்டோமே கர்த்தர் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. அதுக்கு நம்ம அடிமையாக கூடாது இல்லையா? அப்போ உங்கள் இருதயங்கள் பெருந்தின்றினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமாறாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. எப்போ நினையாத நாள் வரும்? நீ வேதத்தை ஆராயலன்னா அந்த நாளை உன்னால தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நீ உலகத்துக்கு அடிமையா இருக்கிறியே. போய் வேதத்தை அறிந்து பார், அது வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு நன்றாய் தெரியும் சொல்லி எழுதிருக்கு. அப்போ நாம் உலகம் முழுவதும் எப்படி இருக்குன்னா, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கால் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ உலக ஞானம் நம்மளுக்கு தேவை கிடையாது. உலகத்துல வாழ்றோம், அதுக்கு என்ன ஞானமோ ஆண்டவர் அது கொடுத்தாரோ அது போதும். என்ன படிச்சிருக்கோமோ அது போதும்.
நம்ம தேவனை அறிவோம், தேவனை அறிகிற அறிவில மேன்மேனையும் வளருவோம். ஏன்னா உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லைன்னு சொல்லி எழுதிருக்கு. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானது அல்ல. அப்ப யாரால உண்டாயிருக்கு? அது பிசாசினால் உண்டாயிருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ உயர்ந்த மலையில கொண்டு போய் இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் என்கிட்ட இருக்குது, நீ சாஷ்டாந்தமா விழுந்தினா அதை நான் உனக்கு தருவேன்னு சொல்லும் போது கர்த்தர் அப்பால போ சாத்தானேன்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நிறைய காரியங்களை அந்த பொருளாசைக்கு மயங்கி அந்த பிசாசோட காலில் தான் நம்ம விழுகிறோம். அப்போ இந்த பொருளாசைக்கு நம்ம அடிமையாக கூடாது. உலகத்துல எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, எதற்கும் நான் அடிமை ஆக மாட்டேன். இன்னைக்கு நான் மரித்தாலும் சந்தோஷமா தேவனுடைய ராஜ்யத்துல இருப்பேன், அந்த ஒரு சந்தோஷத்துக்கு இணையே கிடையாது. இன்னைக்கு மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிற ஒரு சகோதரன் தான் தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான்றது அர்த்தம். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் பிழைப்பான்னு சொல்லி எழுது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, விழித்திருங்கன்றாரு. அப்போ நமக்கு தெளிந்த புத்தி இருக்கணும். யூதாசை போல அற்பமான ஒரு 30 வெள்ளி காசுக்காகவும், ஏசாவை போல கூலுக்காகவும் நான் ஸ்ரேஷ்ட புத்திர பாதத்தை இழந்து போகாதபடி, நம்ம நித்திய ஜீவனை இழந்து போகாதபடி நம்ம எப்பவுமே எந்த இருக்கணும்? தெளிந்த புத்தியா இருக்கணும். நான் தேவனுக்கு விரோதம், எனக்கு ஜீவனை கொடுத்த தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்யாதபடி நான் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் நம்ம ஜெபம் பண்ணணும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. சோதனையில் எங்களை விளைவிடாதையும் தீமை இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சொல்லி கேட்கணும். அவர் தான் நம்மை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறோம், நம்முடைய ரட்சகர் அவர் தான் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ ஜபத்திலையும் அவரை தேவனை அறிகிற அறிவிலும் மேன்மேலும் வளருங்க. இதனாலதான் இந்த உலகத்தை விட்டு நம்மளால ஜெயிக்க முடியுமே தவிர, நான் திடன் கொள்ளுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு. அப்போ நம்மளும் என்ன பண்ணுவாரு? நம்மளையும் ஜெயிக்க வைப்பார்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கு. அவர்கள் சாட்சினாலும் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அவங்க ஜெயிப்பவர்களாகவும் ஜெயிக்கலாகவும் புறப்பட்டார்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. நம்மவும் அது போல பிள்ளைகளா இருக்கணும் இல்லையா? ஏன்னா எதிராளியானவன் பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ விசுவாசத்துல என்ன பண்ணோம்? உறுதியா நின்று அவனை எதிர்த்து நில்லுங்கள் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லி வேறொரு வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமென். ஆமென். நம்ம ஆரம்பத்துல இந்த வசனத்தை வாசிச்சோம் இல்லையா? நீங்கள் எவனுக்கு எதை மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. மேலும் நான் எதை மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவோட சன்னிதானத்துல மன்னித்திருக்கிறேன். நான் எதை மன்னிச்சனோ அதை பத்தி நான் மறந்துட்டேன், இனி அதை பத்தி நான் பேசக்கூடாது. ஏன்னா சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செஞ்சேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் என்ன பண்ணுவான்? திரும்பவும் அவங்கள நம்ம மன்னிக்கலன்னா, அந்த எண்ணத்தை நம்மளுக்கு மன்னிச்சு அவங்கள மறக்கலன்னா, அந்த எண்ணத்தை நம்மளுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவான். அவங்க நம்மளுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, உன்னை ஏமாத்திட்டாங்க, உன்னை அவமானப்படுத்திட்டாங்க, உன்னை மதிக்கல இப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை விதைச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம இருதயத்துல. உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்வான். நம்ம என்ன பண்ணோம்? விட்டு கொடுக்குற பிள்ளையா இருக்கணும். எல்லா விஷயத்துல என்ன பண்ணோம்? மனத்தாழ்மையா இருக்க கத்துக்கணும். நம்ம உயர்த்துறதுக்கு நம்மளுக்கு எந்த தகுதியும் கிடையாது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் சொல்லி எழுது. அப்போ சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஏன்னா சின்ன ஒரு கசப்பு என்ன பண்ணும்? நம்ம இருதயத்தை ஃபுல்லா எல்லாத்தையும் கசப்பாக்கி, யாதொரு கசப்பான வேர் உங்கள் இருதயத்தில் முளைத்திருந்துச்சுன்னா நீங்க தீட்டுப்பட்டவங்களா ஆயிடுங்க. அப்போ பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது, நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போயிடுவோம். அதனால ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் என்ன பண்ணுங்க? ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் சொல்லி எழுது. நீங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுன்னு சொல்லி வேதவசனம் எழுதியிருக்கு. வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25-27 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால்
பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். ஆமென். ஆமென். அன்றியும் நாம் ஒருவருக்கு எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவோட அவயங்களா இருக்கிறபடியால பொய்ய முதல்ல கலைக்கணும். ஏன்னா பொய் பேசுகிறவன் பிசாசுன்னு சொல்லிடுறது எழுதிருக்கு. அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறாங்க. நமக்கு கர்த்தர் தான் பிதா, அவர் சத்தியம் உள்ளவர்னு சொல்லி எழுதிருக்கு. அதனால அவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். இந்த பொய்யை பேச தூண்டுறது யாரு? பிசாசுன்றதை நம்ம ஜாக்கிரதையா தெரிஞ்சுக்கணும். இந்த பொய் சொல்றதுனால நம்ம என்ன ஆயிட போறோம்? இந்த பொய் நம்மள நரகத்துக்கு கொண்டு போய் நிற்க வைக்கும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. ஏன்னா கோபமே பாவம் தான் சொல்லி எழுதிருக்கு வசனம். அப்போ கோபம் வர்றது நம்மளுக்கு ஒரு மாம்சத்துல இருக்கிறதுனால கோபம் வருது, யதார்த்தம் தான். கர்த்தரும் கோபப்பட்டிருக்கிறார் இல்லையா? கயிறை பின்னி என்ன பண்ணிருக்காரு? அடிச்சிருக்கிறாரு. ஆனா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் என்ன பண்ணணும்? தனிய கடவுது. அப்ப பிசாசுக்கு இடங்கொடாமல் இருங்கன்னா அப்ப அவங்கள மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கணும்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி. இப்படி பண்ணீங்கன்னா பிசாசை நம்மளால ஜெயிக்க முடியும். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. அவன் நம்மளுக்கு இடம் கொடுத்துட்டு நம்ம உள்ள வந்துட்டானா நம்ம இருதயம் ஃபுல்லாத்தையும் கசப்பாக்கிடும். சின்ன கொஞ்சம் புளித்த மாவு எல்லாவற்றையும் புளிப்புள்ளதாக்கும் சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிசாசை எதிர்த்து நிக்கணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு? அவனை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் சர்வாயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி நமக்கு சர்வாயுதங்களை கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஆமென். ஆமென். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிட்டுனா கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குன்னு அர்த்தம். ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைனா பிசாசோட கிரியைகளை தள்ளிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். அப்போ கர்த்தர் ஒளியின் ஆயுதங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? சிந்தையை என்ன பண்ணுமா? கிறிஸ்துவோட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லிடுது. அப்போ ஆண்டவருடைய சிந்தையே நமக்கு ஆயுதமா இருக்குது. தேவையற்ற சிந்தைகளை, இந்த உலக கவலைகளையும் விட்டு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. அவர் நம் மீது கொண்ட அன்பை சிந்தித்து பாருங்க. அவர் எப்படி முடிவு பரியந்த தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாருன்னு அவரிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளணும். அவர் நமக்கு மாதிரியை விட்டுட்டு போயிருக்காரு. அவர் அடிச்சுவடை பின்தொடர்ந்து வரும்படியாக சொல்லி எழுதியிருக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். ஆமென். நீங்கள் பிசாசின் தந்திரங்களுடைய, அவன் எப்படி நம்மள கவுத்த பாப்பான்னு பாத்தீங்கன்னா அவனை தந்திரங்களோடு தான் நம்மள எப்படி விளை வைப்பான்னு பாத்தீங்கன்னா தந்திரங்களோடு தான் நம்மள என்ன பண்ணுவான்? தந்திரமா தான் எதிர்த்து நேருக்கு நேரம் வந்து அவனோட ரூபத்தை எல்லாம் காட்ட மாட்டான். அவங்க பிள்ளைகள் மூலமா யாரோட ரூபத்து மூலமா என்ன பண்ணுவான்? நம்மளை சோதிச்சு நம்மளை இச்சிக்கப்படத்தக்க வச்சு நம்ம இருதயங்களை என்ன பண்ணுவான்? தேவனை விட்டு விசுவாசத்திலிருந்து விலகி போகும்படி செய்வான் இல்லையா? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்லி எழுதி. அவனை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். அதனால என்ன சொல்றாரு? நீங்க வெறும் கையா நிக்காதீங்க, தேவனுடைய சர்வாயுதங்களை தரித்து கொண்டு நில்லுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா மாம்சத்தோடு ரத்தத்தோடு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் கிடையாது, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோபாதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ பொல்லாத லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைன்னு சொல்லி இருக்குல்ல, பொல்லாத ஆவிகளின் சேனைன்னு சொல்லி எழுதிருக்கு. அவைகளோட நமக்கு போராட்டம் உண்டுன்னா அப்ப அவைகளை எதிர்த்து நிற்கணும்னா நமக்கு என்ன வேணும்? சர்வாயுதங்களை தரித்து கொள்ளுங்கள்னு எழுதிருக்கு. சர்வாயுதங்கள்னா என்ன? வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13-17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவுத்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக
விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்கிறதுக்கு சர்வாயுதம் உள்ளவர்களா இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுதங்களை நம்ம எடுத்துக்கொள்ளணும்னா, அதுக்கு நம்ம திராணி உள்ளவங்களா அதுக்கு முன்னாடி நிக்கணும்னா, சாத்தானை எதிர்த்து நிக்கணும்னா, நமக்கு அந்த திராணி இருக்கணும்னா தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக்கொள்ளணும். சத்தியம் என்னும் கச்சைன்னு சொல்லி எழுதிருக்கு. உங்கள் அறையில் கட்டப்பட்டவன் எப்படி ஒரு ஆடைய என்ன பண்ணோம், நம்ம இடுப்புல கட்டுறதுக்கு ஒரு கச்சை தேவைப்படுது. அந்த கச்சையில நான் எப்படி இருப்போம், நம்ம நிர்வாணமா இருந்துருவோம், ஆடை கீழே விழுந்துப்போம். எப்படி ஆதாம் பாவத்தை செஞ்சு நிர்வாணையா இருந்தான், எதனால அவங்க கிட்ட சத்தியம் என்ன கச்சை இல்லை. அதே போல நீதி என்னும் மார்க் அவசரத்தை தரித்தவங்களா இருக்கணும். பிசாசு விடுற எல்லா அக்கினி அவஸ்தைகளையும் அவித்து போட தற்கிறதுக்காக நமக்கு என்ன இருக்கணுமா, நீதி என்னும் மார்க் அவசரம் நம்மளுக்கு இருக்கணும். சமாதானத்தை சுவிசேஷமா அறிவிக்கிறதுக்கு எப்போதுமே நம்ம கால்களில் தொடுத்தவர்களா இருக்கணும், பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களா இருக்கணுமா. பிசாசை ஜெயிக்கணும்னா முதல்ல நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும். நம்ம சுவிசேஷம் அறிவிக்க புறப்பட்டு போனாதான் பிசாசு நம்மை கண்டு ஓடுவான். அப்போ அந்த வல்லமையும் அதிகாரமும் நமக்கு எதனால இருக்குன்னா, கர்த்தருடைய காரியங்களை நடப்பிக்கும் போதுதான் கர்த்தருடைய அதிகாரங்கள் நமக்குள்ள செயல்படும். பொல்லாங்க நீயும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவன் சும்மாவே இருக்க மாட்டான், எதனா உன் இருதயத்துல விதைச்சுக்கிட்டே இருப்பான். அதை அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன பண்ணும், பிடித்து கொண்டு நிற்கிறதா இருக்கணும். ரட்சணை என்னும் தலை சிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லி எழுது. அப்ப இவ்வளவு சர்வாயுதங்களையும் ஆண்டவர் கொடுத்து, நான் உன்னோட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, கர்த்தருடைய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்ம எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, சகல அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க போங்க, புறப்பட்டு போங்க, பிசாசை நாங்க துரத்துங்கன்றாரு. சர்ப்பத்தின் மேல கை வைங்க, அது ஓடி போவோன்றாரு. அப்ப அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா, நம்ம அவரோட பிள்ளைகளா இருக்கணும். அப்பா பிதாவேன்னு சொல்லி பாராட்டிருக்கிறேன், உன்னை தொடுகிறேன், என் கண்மணியை தொடுகிறேன்னு சொல்லி உரைத்திருக்கிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், இந்த சர்வாயுதங்களை திருத்து பிசாசை எதிர்த்து நிற்கணும்னா இருக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லி எழுதி. ஓநாய்க்குள்ளே அனுப்புறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் கர்த்தர் சொல்றார். ஆகையால் சர்ப்பங்களை போல வின உள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவர்களாமா இருங்கன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார். இதோ சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ளவரா இருக்கிற கர்த்தாவே. அப்பா, இன்னைக்கு பிசாசோட தந்திரங்கள் என்னன்றது எங்களுக்கு கத்துக் கொடுத்தீங்க கர்த்தாவே. அப்பா, நாங்க இன்று முதல் நாங்க எல்லோரையும் மன்னிக்கிறவங்களா இருக்கணும் கர்த்தாவே. நாங்க குற்றம் கூறுகிறவங்களா இல்லாம, குற்றம் சாட்டுறவங்களா இல்லாம எல்லாவற்றையும் கிறிஸ்துக்குள்ளாக மன்னிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எப்படி எங்களை மன்னித்தீரோ அதே போல நாங்களும் மற்றவங்களை மன்னிக்க எங்களுக்கு கத்துக் கொடுங்கப்பா. அநியாயத்தை சகித்துக் கொள்ள எங்களுக்கு கத்துக் கொடுங்கப்பா. எங்களுக்கு நீடிய பொறுமை கொடுங்கப்பா. ஆவின் கனிகளை கொடுங்கப்பா. எல்லா விஷயத்திலும் பொறுமையோடு செயல்பட எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாங்கப்பா. எங்கள் பலவீனங்கள்ல எங்களை பலப்படுத்தும் கர்த்தாவே. அப்பா, சோதனையை சகித்ததுனாலே நீ சோதனைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறீர் சொல்லி எழுதியிருக்கிறபடி அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை சோதனையில் விளைவிடாதீங்க, தீமை இருந்து எங்களை ரசித்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா, உங்களுடைய நீ கொடுத்த அந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தி பிசாசுகளை துரத்தவும், சுவிசேஷம் அறிவிக்கவும், நோய்களை குணமாக்கவும் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுங்கப்பா. அந்த பலனை கொடுங்கப்பா, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. இன்னும் உங்களை கற்றுக்கொள்கிற, உண்மை தெரிந்து கொள்கிறதுக்கான எங்களுக்கு புத்தியை கொடுங்கப்பா. வேத வசனங்களை படிக்கிறதுக்கான ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. பிரகாசிக்கிற மனக்கண்ணை தாங்கப்பா. உங்களுடைய வருகைக்கான அடையாளங்களை நாங்க இன்னும் நிறைய அறிந்து கொள்ளணும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துறார் கர்த்தாவே. அப்பா, இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. இன்னும் அவங்க தேவ வசனத்துல மேன்மேலும் உறுதியா இருந்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கும்படியாக எங்களை மாற்றும் கர்த்தாவே. எங்கள் செய்கைகள்ல கிரியையில மாற்றங்களை உண்டாக்கி எங்களை உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாற்றும் கர்த்தாவே. இதோ இந்த இன்னொரு விஷயம், இந்த கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. நீங்கள் ஏற்றி நடத்துங்க கர்த்தாவே. அவர்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமை இருந்து எங்களை ரசித்துக் கொள்ளும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துற ராஜா. எங்களோட நீதியை நம்பி நாங்க வரல ராஜா. உங்களுடைய மகா இரக்கங்களை நம்பி நாங்க இங்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை மன்னித்து கிருபையாக உங்களுடைய ராஜ்யத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளும் கர்த்தாவே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துற ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.